வணக்கம் லார்வா மான்ஸ்டர் அவர்களே. நடிகர் லார்வா லாரன்ஸ். மக்களை தெருநாய்களுக்கு சமமாக ஒப்பிடுறீங்க. நீங்கள் என்ன தெருநாயா இல்லை வீட்டு நாயா? மக்கள் ஓட்டு போட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டால் தெருநாய்க்கு, பிரியாணி சாப்பிட்ற நாய், பிஸ்கட்டு சாப்பிட்ற நாய், மக்களுக்கு பிச்சை போடுறீங்களா நீங்களா? குறைகள் இருந்தால் குறையை சொல்கிறவங்களாம் இருப்பாங்க, நிறை சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. இரண்டு விதமாக மக்கள் இருப்பாங்க. அதற்கு தெருநாய் ஒரு புதுசாக வந்தால் தெருநாய் குலைக்கும் ரோட்டில். ஒரு ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டால் அமைதியாக இருக்கும், பிரியாணி போட்டால் அமைதியாக இருக்குன்னா, நீங்களாம் என்ன மக்கள் பணத்தை சம்பாரித்து வச்சுக்கின்னு மக்களை தெருநாயின்னு சொல்லுவீங்களா? அரசியலுக்கு வரத்துக்கு முன்னே இப்படி சொல்கிறீங்க. அப்புறம் என்ன தான் இந்த நடிகர்லாம் ஆட்சிக்கு நாட்டை குட்டிச்சேர ஆகிட்டு தான் போயிடுவீங்க. மக்களை ஏமாத்துது. முதல்ல உண்மையான பேச்சே கிடையாது உங்களுக்குலாம். ஒரு மேடைக்கு போனால் ஒவ்வொரு மேடைக்கும் ஒரு ஒரு அந்த மேடையில் இருக்கிறவங்க ஏற்ற மாதிரி ஜால்ரா தான் தட்டுறீங்க. பார்த்து பேசுங்க. தெருநாயின்னு மக்களை நாய்க்கு சமமாக சொல்கிறீங்க. நாயே நல்ல ஜீவன் தான். அதுக்குன்னு மனிதர்களை தெருநாய் என்று சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு யார் ரூல்ஸ் அதிகாரம் கொடுத்தது மக்களை தெருநாயின்னு சொல்கிறதுக்கு? இன்னொரு தடவை அதெல்லாம் சொல்லாதீங்க. நல்லது செய்கிறீங்க, அதுக்குன்னு வார்த்தைகளை விட்டுடாதீங்க. தெருநாய் அது இன்னும் ஒரு வார்த்தை. நீங்கள் இப்போ மக்களுக்கு நல்லது செய்ய வரீங்களா, பணத்தை சம்பாதிச்சு கொள்ளடிச்சு போக வரீங்களா நீங்களா? அப்புறம் கேட்டால் சோசியல் மீடியாவில் சரி, ரெண்டு முகம் வச்சுக்கிட்டு எல்லாருமே ரெண்டு முகம்தான். அரசியல் இருக்கிறவங்களும் சரி, நடிக்கிறவங்களும் சரி, இரண்டு முகம் வைத்து கொண்டு தான் இருக்கிறீங்க. மக்கள்கிட்ட ஒரு நல்ல முகம் மாதிரியே, பின்னாடி ஒரு கெட்ட முகம் மாதிரி. இந்த மாதிரியே தேவையில்லை. ஏன் இந்த பொழைப்புன்ற